ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சூப்பர் கிச்சன். நம்மள நிறைய பேர் வந்துங்க இந்த ஆட்டோட குடல் கறியை, அதாவது போட்டியை ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவோம். ஆனால் நிறைய பேருக்கு இந்த போட்டியை எப்படி க்ளீன் பண்ணுறதுனே தெரியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தெரியாதவங்களுக்கு இந்த குடல் கறியை ரொம்ப ஈஸியான மெத்தடில் சுத்தமாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னும், க்ளீன் பண்ண இந்த குடல் கறியை ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆட்டோட குடல் கறி, அதாவது முழுசாக ஒரு குடலை எடுத்தாச்சு. இந்த குடல் வந்து இப்படி தாங்க இருக்கும். இது வந்து பெருங்குடல்னு சொல்லுவோம், நல்லா தடிமனாக இருக்கும். அதுக்குள்ளே தான் இந்த சிறுகுடல் இருக்கும். இப்போ இதை கழுவுறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பெருங்குடல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த குடல் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு பேக் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த பேக் மாதிரி இருக்கிறத கட் பண்ணி விரித்து விட்டுறலாம். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம்னா நிறைய கசடெல்லாம் இருக்குங்க. நம்ம அந்த கைகளாலேயே இந்த கசடு எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிச்சுட்டு எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கொழுப்பு மாதிரி மேலே படிஞ்சிட்ருக்கோம், ஒரு மஞ்சள் கலரில் இருக்கும். இது நமக்கு தேவை கிடையாது, இதை நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா க்ளீனாக உள்ள கசடெல்லாம் எடுத்தாச்சு. நல்லா க்ளீனாக ஆயிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா காஞ்சி கொதிச்சிடுச்சுங்க. இதை கீழே இறக்கி வச்சுட்டு இந்த பெருங்குடலை உள்ளே இது மாதிரி மூழ்க விட்டுறலாம். நல்ல ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் விட்டதுக்கப்புறமா இந்த குடலை எடுத்துட்டு அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றிடுவோங்க. இப்போ பாருங்கள், குடல் வந்து கையிலே பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு சூடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்டி காம்பை வச்சுட்டு ஒரு நைஃபால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வயட்டி எடுத்தோம்னா இந்த மேலே இருக்கிற இந்த கருப்பான தோல் எல்லாமே நல்லா வயண்டு வந்துடும் பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம கைகளாலேயே இதை நல்லா பிச்சுட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெள்ளேன்னு இந்த மேலே உள்ள கருப்பு தோல் எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் இன்னுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, இது க்ளீன் பண்ணது பத்தலை, மேலே இந்த கருப்பு தோல் லைட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நம்ம வெத்தலை பாக்குக்கு யூஸ் பண்ணுற சுண்ணாம்பு இருக்கும் இல்லைங்களா, அந்த சுண்ணாம்பை எடுத்துட்டு இந்த குடலில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு நல்ல கைகளாலேயே டைட்டாக பிசைஞ்சு விடுங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாத அங்கங்கே கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற அந்த கருப்பு தோல் எல்லாமே இந்த சுண்ணாம்பு பட்ட உடனேயே நல்லா சட்டுன்னு போயிடுங்க. இதுவுமே ஒரு குட்டு மெத்தடு இந்த ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம சுடுதண்ணியில் வச்சும் க்ளீன் பண்ணிட்டோம், அது 10 லைட்டாக சுண்ணாம்பு போட்டும் க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு கழுவி எடுத்துகிட்டு பாருங்கள், நம்ம நல்ல விளவிலேன்னு தும்பப்பூ மாதிரி இருக்குங்க. அந்த அளவுக்கு க்ளீனாக இந்த பெருங்குடல் வந்து சுத்தமாயிடும். பாருங்கள், இதை அப்படியே எடுத்து விரித்து காட்டுறேன். பாருங்கள், நம்ம ஒயிட்டு டவலெல்லாம் விரித்து விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இந்த கருப்பு தோல் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை, பார்த்தீங்களா? ஓகே, அடுத்தது இந்த சிறுகுடலை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சிறுகுடல் வந்து நல்ல நூல் மாதிரி மெல்லிஸாக நீட்டாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுலில் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குடலாக தாங்க க்ளீன் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு குடலை எடுத்து இந்த கார்னரில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு மேலேருந்து ஆள்காட்டி விரல் கட்டை விரலை பிடிச்சி இப்படி நீவி விட்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு மஞ்சள் கலரில் இந்த குடலுக்குள்ளேருந்து ஒரு கசடு மாதிரி வரும் பாருங்கள். இப்போ நான் கைகளை எடுத்து காட்டுறேன், பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு உள்ள இந்த குடலுக்குள்ளே இவ்வளோ கசடு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கசடை உள்ளதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ரொம்ப முக்கியங்க. இந்த குடலோட எட்ஜில் ஓட்டை மாதிரி ஒரு வாய் பகுதி இருக்கும். இந்த ஓட்டைக்கும் மேலே 1 இன்ச்சு கேப்பை விட்டு இந்த மாதிரி ஒரு தென்னந்தொடப்பமோ இல்லை சிடுக்குனியோ இல்லை ஒரு கம்பியோ வச்சு இதை அப்படியே இழுத்து விடுங்க. இது மாதிரி நம்ம ஏன் செய்கிறோன்னா குடலோட உள்பகுதி அப்படியே வெளியில் வந்துடும், வெளிப்பகுதி உள்ளே போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி நீவி விட்டிங்கனாலே உள்பகுதி அப்படியே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ டக்குன்னு இந்த உள்பகுதியை இப்படி பிடிச்சிட்டு கம்பியை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்த குடலை அப்படியே நீவி விட்டோம்னா மிச்சமாக கொஞ்சம் நெஞ்சம் சொச்சமாக இருந்த கசுருமே அழகாக வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா அழகாக க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
இதே போல் எல்லா சிறுகுடலையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ பெருங்குடல் சிறுகுடல் ரெண்டுமே இந்த மாதிரி கசிடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ண போகிறோம். ஒரு 5லிருந்து 6 முறை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தண்ணியில் நம்ம துணியெல்லாம் கசக்கி துவைப்போம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்ல உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சிட்டு நல்ல கழுவி எடுத்துடணும். இந்த மாதிரி தண்ணியை மாற்றி மாற்றி நல்லா கசக்கி அலசி எடுக்கும்போது இதில் இருக்கிற ஒரு கவுச்சு ஸ்மெல் எல்லாமே இந்த தண்ணியிலேயே போயிடுங்க. நம்ம சமைச்சு சாப்பிடும் போதும் இதில் ஒரு கவுச்சு ஸ்மெல்லாம் நமக்கு ரொம்பவே தெரியாது. ஸோ நம்ம இது கழுவுறதுல தாங்க இருக்குது. இப்போ இதை நல்லா கழுவியாச்சு. இப்போ மறுபடியும் ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நிறையவே மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா தளதளன்னு கொதிச்சதுக்கப்புறமா இந்த சிறுகுடல் பெருங்குடல் ரெண்டுத்தையுமே இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துருங்க. இது மாதிரி ஏன் செய்கிறோன்னா, இந்த கொஞ்சம் நெஞ்சம் கவுச்சு இருக்கிற ஸ்மெல்லுமே இந்த மாதிரி இந்த மஞ்சள் பொடி போட்ட தண்ணியில் கொதிக்கும் போது இந்த குடலில் இருக்கிற ஸ்மெல் எல்லாமே போயிடும். இப்போ ஒரு 10 நிமிஷம் இது மாதிரி நல்ல தளதளன்னு கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு கரண்டியை வச்சு அரிச்சிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். பாருங்க, இதே மாதிரி எல்லாத்தையுமே அரிச்சு ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கு அப்புறமா இந்த தண்ணி இனிமேல் நமக்கு தேவைப்படாதுங்க. இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிடலாம். அடுத்தது இது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த சிறுகுடல் எல்லாத்தையுமே ஒரு 4-5 சேர்த்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக டியூப் மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பெருங்குடலும் அப்படிதாங்க, குட்டி குட்டி பீசஸாக அழகாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப மொத்தமாக பெரிய பெரிய பீஸாக போட வேண்டாம். கூடுமான அளவு கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாவே கட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நம்ம கழுவும் போது ரொம்ப தொளன்னு சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியில் மஞ்சப்பொடி சேர்த்து வேக வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அப்போ தான் நமக்கு அரியறதுக்குமே வாட்டமாக இருக்கும். பாருங்கள், நல்ல கையில் பிடிச்சும் அரிய முடியும். இப்போ எல்லாத்தையுமே அழகாக அரிஞ்சாச்சுங்க. இதை மறுபடியும் ஒரு 2 முறை ஃபைனலாக தண்ணியில் கழுவிட்டு தண்ணியெல்லாம் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக நல்ல வெள்ளேன்னு குடல் கறி, அதாவது போட்டியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இந்த போட்டி ஜம்முன்னு சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதில் உள்ள கசுரெல்லாம் எப்படி இருந்தது இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ சூப்பராகிடுச்சு பாருங்கள். சரி, இதை எப்படி சுவையாக சமைக்கலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி குடல் கறி குழம்பு தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன துண்டு மராட்டி மூக்கு, கொஞ்சமாக கல்பாசி, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நல்ல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதை நல்லா ஸ்லைஸாக மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருவல், அப்புறம் ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தனியா, இது எல்லாத்தையுமே சேர்த்து 2 பெரட்டி விட்டுருங்க. 10 பல் அளவு பூண்டையும் இதோட சேர்த்துட்டு ஒரு 5 துண்டு சின்ன சின்ன பீஸாக இஞ்சி சீவிட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம். இது சேர்த்த சாமான்கள் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தட்டில் மாற்றி இது நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம். சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, வெங்காயம் நல்ல கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் இதோட வெட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி பழம் நல்லா மசிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த குடல் கறியை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் இதை அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் வெங்காயம்லாம் சேர்த்து வச்ச மசாலா விழுது, அதை இதோட சேர்த்துட்டு மிக்ஸி அலசின ஜாரோட தண்ணியையும் இதோட சேர்த்துருங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நல்லா 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துருங்க. ரொம்ப ஜாஸ்தி நம்ம இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இது நல்ல ஓப்பன்லேயே ஒரு 10 நிமிஷம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா தளன்னு கொதிக்கட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல தளன்னு கொதிச்சதுக்கப்புறமா இப்போ குக்கரோட லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக குடல் கறி வேகிறதுக்கு என்னோட குக்கர் ஒரு 5 விசில் எடுத்துக்கோ. உங்களுடைய குக்கரோட கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 5 விசிலே போதுமானதாக இருக்கும்.
இப்போ 5 விசில் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தகன்னு நம்ம சேர்த்த மசாலாவோட வாசனை எல்லாம் ஆளையே தூக்குது. ரொம்ப சூப்பராக குடல் கறி ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். குடலுமே நல்ல சாஃப்டாக பூ மாதிரி வெந்துருச்சு. நல்ல சூடாக இருக்கிற சாதத்து கூட இந்த குடல் கறியை போட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த குடல் கறி கிரேவியோட சைட் டிஷ்ஷாக மட்டன் ஃப்ரை, மட்டன் தொக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் சொல்லணும்னா இந்த குடல் கறியை மாதத்தில் ஒரு தடவை இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை நம்ம சமைச்சு சாப்பிட்டோன்னா நம்ம வயிறு புண்ணு பிரச்சனைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட சரியாயிடுங்க. ஓகே, இன்னைக்கு குடல் கறியை ரொம்ப ஈஸியான மெத்தடில் சூப்பராக எப்படி க்ளீன் பண்ணுறதுனோ, க்ளீன் பண்ண குடல் கறியை ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் எப்படி கிரேவியாக பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.